என்னைக்கா இருந்தாலும் வந்து டிவிகேக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அது கண்டிப்பாக வந்து ஆதரவு தான். நாளைக்கு மத்திய அரசு ஏதாவது இங்கே வந்து ஆட்டம் காணணும்னு நினச்சால் கூட ஆட்டம் காட்டணும்னு நினைச்சால் ஒரு வேலை நினைச்சா ஒரு ஏக்நாத் ஷிண்டே இந்த ஆதரவு கட்சி கண்ட்ரோல் இல்லை சார்ன்ற நான் புரியல உங்களுக்கு. அங்கே கட்டுப்படுத்துறதுல வந்து ஆனந்த் இல்லை. அப்போ யார் சார், யாரோட தலைமையில் இந்த அதிமுகவிலும் சரி மற்ற கட்சியில இருந்தெல்லாம் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் வந்து இவருடைய அரேஞ்ச்மெண்ட் தான். ஆதரவு அரேஞ்ச்மெண்ட் தான். இந்த 108 சீட் எப்படிங்க ஜெயிச்சாங்க, எப்படிங்க ஆட்சி அமைச்சாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அப்படியே ஒரு கேள்வி இருக்கு. அப்படியே இன்னொரு கேள்வி இருக்கு, இந்த துறைமுகம் தொகுதியில் வந்து எப்படி வந்து இவர் ஜெயிச்சாரு? இந்த ஆட்சி இழப்புக்கு ஒரு காரணம் சொல்லி 10 காரணம் நீங்க போட்டீங்கன்னா திமுக ஆட்சி இழப்புக்கு ஒரு காரணம் சேகர் பாபு. ஆனால் தாவேக்களை பல சேகர் பாபு, அதுதான் இப்போ நான் சொல்றேன். அந்த சேகர் பாபுவே பரவாயில்ல போல இருக்க, இங்கே பல சேகர் பாபுகள் வந்துருவாங்க போல இருக்க. என்கிட்ட அண்ணன் திரும்ப வந்து 2 பேரும் நாங்கள் கோலி ஆடினோம். அப்போ வந்து என்கிட்ட சொன்னார், அப்படியா சொல்லுவீங்க? அப்போ அந்த இடத்துல பலவீனமாக்குறீங்க சார் நீங்கள் விஜய. கண்டிப்பாக. சென்சூட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கார் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு சேக்குரா ஜெய்சங்கர். வணக்கம் சார். வணக்கம். குறிப்பிட்ட சலசலப்பு என்னன்னா, ஆதவ் மீது இந்த சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்குன்றாங்க. ஆதவ் சொத்துக்கள் சிலதெல்லாம் முடக்கப்பட்டிருக்கு. ஆதவோட குற்றங்கள் வெளியே வருது ஒன்னொன்னா. ஆமாம் சார், இப்போ முதல் போட்ட இதனாலதான் சில துஷ்ட வேலையெல்லாம் ஆதவ செஞ்சு சார். நான் சொல்கிறேன் சார், இப்போ நான் சொல்கிறேன் சார் ஃபுல்லாக. எனக்கு சில பேர் வந்து இது எப்படின்னு கேட்காதீங்க, அதை சொல்லவும் முடியாது என்னால். நான் சொல்கிறேன், பல அரசியல் கட்சியில் இருக்கிற பல நிர்வாகிகள் சம்மந்தப்பட்ட அந்த டேட்டாஸு, ஒவ்வொரு நிர்வாகியை பற்றியும் வந்து எல்லா விவரங்கள் அடங்கியிருக்கு இல்லையா, அந்த ஃபுல் டேட்டா, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து புஷியானந்த் கையிலேருந்து இப்போ ஆதவ போயிடுச்சு. புஷியானந்த்கிட்ட எதுவுமே கிடையாது சார். இப்போதைக்கு ஒரு அமைச்சர் போர்ட்ஃபோலியோ இருக்கிறத தவிர அதாவது அமைச்சர்களையும் சரி மாவட்ட நிர்வாகிகளும் சரி தமிழ்நாடு முழுவதும் கட்டுப்படுத்துகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆதவ இருக்கிறார். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய்க்கு எதிராக திரும்பினார்னா நிறைய கஷ்டங்கள் இருக்குது. அன்னைக்கு தான் தெரியும். இப்போ நம்ம பேசுகிறோம்ல, அன்னைக்கு தெரியும். என்னைக்காக இருந்தாலும் எழுதி வச்சுங்க. என்னைக்காக இருந்தாலும் அவர் சொல்கிற வார்த்தையை நான் சொல்கிறேன். யார்? ஆதவ நான் சொல்கிறேன். எழுதி வச்சுக்கோங்க. நானும் சொல்கிறேன், எழுதி வச்சுங்க. என்னைக்காக தான் நான் ஆல்ரெடி வந்து ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெரியும். என்னதான் ஜான் ஆரோக்கியசாமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவார்ந்த நபராக இருந்தால் கூட அவருக்கு தெரியும் இவனுங்கெல்லாம் கொல்லிக்கட்டைங்கன்னு தெரியும். அதுவும் மெயின் கொல்லிக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா வந்து முன்னாடி வந்து புஷியானது, இப்போ வந்து ஆதவர்ஜனா, ரெண்டுமே கொல்லிக்கட்டை தான். அது சின்ன கொல்லி, இது பெரிய கொல்லி, அவ்வளோதான். சரிங்களா? அதனால் வந்து என்னைக்காக இருந்தாலும் வந்து டிவிகேக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அது கண்டிப்பாக வந்து ஆதவர்ஜனா தான். நாளைக்கு மத்திய அரசு ஏதாவது இங்கே வந்து ஆட்டம் காணணும்னு நினச்சால் கூட ஆட்டம் காட்டணும்னு நினைச்சால் ஒரு வேலை நினைச்சா ஒரு ஏக்நாத் ஷிண்டே இந்த ஆதவன், நோ டவுட், சந்தேகமே வேண்டாம். இன்றைக்கி பல எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை பேருடைய அடங்கிய டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை பேருடைய பலவீனங்கள் அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து ஆதவர்ஜனா. சில பேர் சொல்கிறாங்கல்ல, ஆதவர்ஜனா வந்து லாட்ரி கிட்டலாம் அப்புறம் கதை சார். இவர் சொல்லிட்டாருன்னா உடனே லாட்ரி நாளைக்கு எடுத்து வந்துடுவாரா முதலமைச்சர்? அப்படிலாம் கிடையாது. பிரச்சனை இப்போ அது கிடையாது. கட்சி வந்து யார் கட்டுப்பாட்டில் இருக்குது, கட்சியில் வந்து 2வது நபர்னு அறியப்படுறது யார், அது இயற்கையாக அமையுதுன்னு சொல்கிறாங்க. இது இயற்கையாக அமையுது சார், ஏன்னா முதலமைச்சர் பத்திரிகையாளர் மீட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே அதிகார பரவல் என்பது இல்லை. மூத்த அமைச்சர் செங்கோட்டையன், ஆனால் அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திக்கிறது கிடையாது. இப்போ எல்லாத்துக்கும் நான் கேட்டேன்னா வந்து அந்த கட்சியில் இருக்கிறவங்களே என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து ஆதவர்ஜன். அப்போ கட்சியை வந்து ஆனந்த் பார்த்துக்கிறாரு, அதிகாரத்தை வந்து ஆதவ் பார்த்து வெங்காயம். அப்புறம் ஏதாவது சொல்லிடணும், கட்சியை ஒன்றும் பார்க்கல ஆனந்த் வந்து கட்சியை பார்த்தனா ஏன் சார் இதெல்லாம் நடக்குது? கட்சி கண்ட்ரோல் இல்லை சார்ன்ற நான் உங்களுக்கு புரியல. உங்களுக்கு அங்கே கட்டுப்படுத்துறதுல வந்து ஆனந்த் இல்லை. அப்போ யார் சார், யாரோட தலைமையில் இந்த அதிமுகவிலும் சரி மற்ற கட்சியில இருந்தெல்லாம் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் வந்து இவருடைய அரேஞ்ச்மெண்ட் தான். ஆதவர்ஜன் அரேஞ்ச்மெண்ட் தான். கட்சியோட வியூகம் மற்ற விஷயங்கள் இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாரை சேர்க்கக்கூடாது அதெல்லாம் வந்து அவர் பார்க்குறாரு சார். யார்? கட்சியோட முழு வியூகம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஜான் கிட்ட தான் இருக்குது, அவர் பார்க்குறாரு. ஆனாலும் வெளிப்படையாக செயல்படுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ ஜான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ண முடியாது, நீங்கள் ஒரு ஃபோட்டோ கூட நீங்கள் பார்க்க முடியாது.
அவருடைய நிலையில் அவர் சரியாக நிற்கிறார். அதுதான் அவர்கிட்ட இருக்க ஸ்பெஷல். என்னன்னா அவருடைய என்ன இடமோ அந்த இடத்துல அவருக்கு சரியாக நிற்கிறார். ஒருபோதும் ஒரு இடத்துல கூட நீங்கள் வந்து ஜானோட சேர்ந்து நீங்கள் வந்து முதலமைச்சரோட சேர்ந்து பயணத்தை காட்டுங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்கிட்ட கூட ஒருத்தர் சொன்னார், இல்லையே அவர் நேர்காணலாம் கொடுத்துருக்காரு. அவர் நேர்காணல் கூட கொடுத்தது கிடையாது. கட்சியோட அரசியல் வியூகம், விஜயோட அரசியல் வியூகம், டிவிக்கோட அரசியல் வியூகம், அதை பார்த்துக்கிறாங்க. கட்சியை நிர்வாகம் பண்ணுற எக்ஸிக்யூட் பண்ணுறது யார் பண்ணணும்? ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது ஒன்று புஷியானது விட்டால் சொதப்பல் நிறைய நடக்குது. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு இயல்பாக போயிடுது. அப்போ இயல்பாக போகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே நான் தான் நம்பர் 2ன்னு சொல்லி ஆதவர்ஜனாவும் விஜய் பேரை டேமேஜ் பண்ணுறாரு இல்லையா? பாருங்க அந்த சார் டேமேஜ் போர்டு எடுத்துன்னு வந்த விஷயம் சார் பெரிய விமர்சனம் நிறைய இருக்குது சார், நிறைய இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறது? ஒரு மூத்த அமைச்சர்கள் வந்து சரியான தகுதி வாய்ந்த மூத்த அமைச்சர்கள் இருக்கணும். சரிங்களா? மூத்த அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு செங்கோட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்ததுமே சொல்லிட்டாரு, எங்களுக்கு 1000 கோடி வந்திருக்கு. எங்கேருந்து வந்திருக்கு? மத்திய அரசு வந்து வந்திருக்கு. 1000 கோடி வந்திருக்கு. அதை சொல்லணுமா என்ன? இதுக்கு முன்னாடி எப்பயோ சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசு எவ்வளோ பாக்கி இருக்குன்னு சொல்லுவாங்க என்ன? இல்லை வந்து பேரிடர் காலங்களில் வந்து அந்த தொகை விடுவிச்சாங்கன்னா அப்போ சொல்லுவாங்க. இல்லை அவர் இணக்கமாக நடக்கிறதுனால எங்களுக்கு ஃபண்டு ரிலீஸ். சார் அதெல்லாம் பலவீனம் சார், அதெல்லாம் சொல்லக்கூடாது. விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்க, ஏன் பாஜக மீது விமர்சனம் வைக்கல அப்படின்றாங்க. இல்லை நாங்கள் இலகுவாக போகிறோம், மத்திய அரசு கூட இணங்கி போகிறோம் சார், பாருங்க நாங்கள் கேட்காதே ஃபண்டு அலாட் பண்ணுறோம். அப்படிலாம் கிடையாது சார். எல்லாருக்கும் திமுக ஆட்சியில் வந்து ஃபண்டு அலாட் பண்ணவே இல்லையா? திமுக ஆட்சியில் வந்து பிஜேபி வந்து ஃபண்டு அலாட் பண்ணவே இல்லையா? ₹1 கூட தரவே இல்லையா? இதெல்லாம் அனுபவம். அதான் சொல்கிறேன்ல, சரியான நபர்கள் வந்து அங்கே வந்து எதை பேசணும் எதை பேசக்கூடாது சார். மெயின் அதான் சார். டிவிக்கோட மைனஸே என்னன்னு கேட்டால் மூத்த அமைச்சர்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க. இவங்களை மூத்த அமைச்சர்னு ஆதரவர்ஜனா சொல்ல முடியாது. ஆதரவர்ஜனா இப்போ தான் அமைச்சர், புரியுங்க சொல்கிறது. அதனால் வந்து எல்லாம் படித்தவனும் அப்படி தான் இருக்கிறான், படிக்காதனும் அப்படி தான் இருக்கிறான். எதை பேசணும் எதை பேசக்கூடாது, எங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாது. விளையாட்டு தான் சோறு போடும். நீங்கள் படித்து வேலைக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி சம்பளத்துக்கு தான் வேலை செய்வீங்க. பார்த்தீங்களா? நீங்கள் விளையாட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு பில்லியனர் ஆகலாம். நம்ம ஏதோ இந்த டிபேட்டை போய் கலந்துக்கிறவங்க தான் இப்படி எக்கத்தப்பாக பேசுவாங்கன்னு நினைக்கிறோம்ல, அவங்களாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி அப்படி தான் இருக்குது. ஒரு நிதானம் வேணும் சார். சார் இப்போது 3000 வீடியோ நம்ம பேசியிருக்கிறோம். 3000 வீடியோ பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேள்விகளை எதிர்கொள்கிறோம். எந்த இடத்துலையும் வந்து ஐயோ இந்த பதிலை சொல்லட்டுமேன்னு சொல்லிட்டு நைட்டு தூங்கும் போது பார்த்தீங்கன்னா யோசிச்சதே கிடையாது. ஒரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ ஏன் இந்த பதில் நம்ம சொன்னோம், ஐயோ இந்த வீடியோ வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு நினச்சதே இல்லை. அப்போது நிதானம் வேணும். என்ன கேள்வி கேட்குறாங்க, என்ன பதில் பேசணும் இருக்குல்ல. ஒரு அமைச்சர் ஆகிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா பயம் வரவனா உள்ள ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கும் போது நம்ம என்ன பதில் சொல்லணும். அப்படி எக்கத்தப்பா பேசினா தான் இப்போ வீட்டில் இருக்கிறாங்க. யார்? டிஎம்கேல அண்ணன் சேகர் பாபு. நீங்கள் எந்த மீடியா? முதல் கேள்வி நீங்கள் எந்த மீடியா? யூடியூப்லாம் வந்து மீடியா கிடையாது. உலகத்திலே வந்து யூடியூப்லாம் வந்து மீடியா இல்லைன்னு சொன்னனால தான் இன்றைக்கி வந்து இந்த நிலைமை. எவ்வளோ ஆணவமான பேச்சு சொல்லுவாங்கல்ல. இந்த 108 சீட்டு எப்படிங்க ஜெயிச்சாங்க, எப்படிங்க ஆட்சி அமைச்சாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்படியே ஒரு கேள்வி இருக்குது. அப்படியே இன்னொரு கேள்வி இருக்குது. இந்த துறைமுகம் தொகுதியில் வந்து எப்படி வந்து இவர் ஜெயிச்சார்? முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் குளத்தூரில் தோக்குறாரு. என்ன உள்ளபடியே அவர் ஜெயிச்சிருக்கணும், அவர் தோக்குறாரு. ஆனால் துறைமுகம் தொகுதியில் எப்படி? ஏன்னா இந்த தோல்வியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து குளத்தூரில் மு.க. ஸ்டாலின் தோல்வியே வந்து பார்த்தீங்கன்னா சேகர் பாபுவில் தான். ஆனால் சேகர் பாபு எப்படி ஜெயிச்சார் துறைமுகத்தில்ன்றது ஒருவேளை அதை ஜெயிக்கிறதுக்காக தான் இதை தோத்தாருன்னு ஒரு கேள்வி, ஒரு தகவல் ஓடிட்டு இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, வார்த்தைகள் வந்து எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்துக்கூடாது சொல்லி இந்த டிவிக்கில் இருக்கிற அமைச்சர்களுக்கு எப்படி நடந்துக்கணும், ஒரு அமைச்சர் எப்படி நடந்துக்கூடாது, எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது. முன்னுதாரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேகர் பாபு தான். ஏன்னா கடந்த காலத்தில் அவர் சாகசங்கள் கொஞ்சம் நெஞ்சலாம் கிடையாது. இந்த ஆட்சி இழப்புக்கு ஒரு காரணம் சொல்லி 10 காரணம் நீங்கள் போட்டிங்கன்னா திமுக ஆட்சி இழப்புக்கு ஒரு காரணம் சேகர் பாபு. ஆனால் தாவேக்களை பல சேகர் பாபு. அதுதான் இப்போ நான் சொல்கிறேன். அந்த சேகர் பாபுவே பரவாயில்ல போல இருக்க, இங்கே பல சேகர் பாபுகள் வந்துடுவாங்க போல இருக்க. அப்படி தான் இருக்குது. ஏன்னா பேசுறது சொல்கிறேன் நான். நம்மளாம் வந்து சேகர் பாபுக்கு டஃப் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ் பாபுன்னு நினச்சோம். இங்கே விஎஸ் பாபுலாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இப்போ அமைச்சர்கள் இருக்கிறாங்க. குறிப்பாக ஆதவர்ஜனோட பேச்சே சரி கிடையாது. தயவு செஞ்சு அடுத்த முறை ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வாங்க, என்ன பேசலாம் என்ன பேசக்கூடாது. சார் முதலமைச்சரே பேசுகிறாரு, எனக்கு நல்லா வாயில் வந்துடும் சார். அதுதான் சார் இங்கே பிரச்சனையே. அதனால தான் ஃபுல்லாக ட்ரோல் ஆனச்சு. ட்ரோல் ஆனது எதனால்? நாற்காலிகள் குறையுது. நல்லா புரியணும். இங்கே வந்து பார்வையாளர் மத்தியில் நாற்காலிகள் குறையுதுன்னு சொன்னால்
உங்களுடைய நாற்காலிகள் வந்து கவுண்டவுன் ஆடிக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அதை முதல்ல புரிஞ்சிடும். 5 சட்டமன்ற தொகுதி பை எலெக்ஷன் இருக்குது, மிகப்பெரிய விஷப்பரீட்சை உங்களுக்கு. நீங்கள் இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படியே நடந்துட்டு இருந்தீங்கன்னா அது நல்லா இருக்காது. நேற்றைய தினம் நடந்துக்கிட்ட அசிங்கமான ஒரு கூட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜான்லாம் இதெல்லாம் வந்து இது போன்ற கூட்டத்தெல்லாம் பார்க்குறாரான்னு தெரியல. முதல்ல அசிங்கமாக இருந்துச்சு அந்த பார்வையாளர். ஏன் மேடையில் என்ன அது கவுச்சு கடை மாதிரி மேடையில் அவ்வளோ பேர் ஒழுங்கற்ற கூத்தடிக்கிற இடமா அது? மேடை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து குழுமி இருக்கு. எதுக்கு? ஒரு டீசென்ட் வேணாம்? விஜயகாந்த் கூட்டத்தை அப்படி பார்க்கணும், ஜெயலலிதா கூட்டத்தை பார்க்க முடியுமா? அப்படி ஒழுங்கற்ற அசிங்கமாக இருந்துச்சு. சரி, பேசுகிறவங்களாவது பார்த்தீங்கன்னா வந்து யாராவது ஒரு 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 அறிவார்ந்த விஷயம் பேசுகிறீங்களா ஏதாச்சும்? இல்லை, அங்கேயும் எடப்பாடியை தான் கூப்பிட்டாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். நான் சார், நீங்கள் எடப்பாடி கொடுங்க, ஸ்டாலினை தாக்கி பேசுங்க, இதெல்லாம் வந்து அரசியல் இதெல்லாம் நடக்கும் சார். நான் அதை பற்றி நான் சொல்லவே இல்லை. முதல்ல மேடை ஒழுக்கமே இல்லைல்ல. கண்டிப்பாக மேடையில் அசிங்கமாலாம் ஏன்பா வந்து சேர் காலியாக இருக்குது, அங்கே போய் உட்காருங்க போகிற சொல்லி சொன்னாக்கா, அது ஒரு 200 பேர் தான் சார் மேடை பின்னாடி. அவெல்லாம் போய் அங்கே உட்காந்துனா இந்த சேர் ஃபுல்லாக போயிருக்கும். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. இங்கே யாரோ தானே வழி. இங்கே உருவாக்குறவங்க கட்சியை உருவாக்கி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலை சந்தித்து மக்கள்கிட்ட வந்து வாக்கு கேட்டு ஜெயிக்கிறது ஒன்று இருக்குது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்றைக்கி ஒரு கட்சி, முந்தா நாள் டிஎம்கே, நேற்று விசிகே, இன்றைக்கி இங்கேருந்து துரத்துனா வேறு எங்கன்னா போகிற அது நடக்க தான் போகுது. ஒரு நம்பர் 2ன்னு சொல்லி உங்களை பிம்பமாக கட்டுறது பெருசு இல்லை, சரிங்களா? ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். கண்டிப்பாக பேச்சு செயல் எல்லாம் சரியாக இருக்கணும். நீங்கள் நடந்துக்கிட்டது நேற்றுக்கு நடந்தது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேச்சோடு நான் சொல்கிறேன். ஒரு கூட்டணி கட்சி தலைவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு சொன்னால் அதுக்கு சரியான பதில் கொடுக்கணும், பலவீனமாக பதில் கொடுக்கக்கூடாது. அவர் வந்து மேடையில் சொல்கிறார் திரும்ப டிட்டாச் ஆகிடும்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும் கேட்டால், அந்த கூட்டணி அந்த உறவோடு சேர்ந்து நயமான ஒரு பதில் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஆனால் எங்ககிட்ட சொன்னார் திரும்ப, என்கிட்ட தனியாக டீ கடையில் சொன்னார், வாக்குறுதி தனியாக என் கூட வந்து கோலி ஆடும்போது சொன்னார், தனியாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹாக்கி விளையாடும்போது சொன்னார், கிரிக்கெட் விளையாடும்போது சொன்னார், அதெல்லாம் பேசுகிறார். தனிப்பட்ட முறையில் நீங்கள் பேசலாம் சொல்லக்கூடாது. அந்த இடத்துல நீங்கள் உங்கள் தலைவரை விடக்கூடாது. அதுதான் அறிவார்ந்த அரசியல். அந்த இடத்துல நீங்கள் விஜய் விடக்கூடாது. அப்போ அந்த இடத்துல விஜய் பலவீனமாகிறார். அந்த இடத்துல நான் கேட்டால் என்கிட்ட சொன்னாரும் கிடையாது. எங்கள் தலைவருக்கும் அண்ணன் திருமாவர்களுக்கும் உள்ள அந்த பந்தம் என்பது வந்து அது உங்களால் வந்து எதிர்கட்சிகளால் புரிஞ்சுக்க முடியாது, அல்லது உங்களால் வந்து உங்ககிட்ட எப்படி என்னால் விவரிக்கிறதுன்னு தெரியல எனக்கு, அப்படிப்பட்ட ஒரு நெருங்கிய உறவு இருக்குது, அப்படி பேசுவீங்களா? என்கிட்ட அண்ணன் திருமா வந்து 2 பேரும் நாங்கள் கோலி ஆடினோம், அப்போ வந்து என்கிட்ட சொன்னார், அப்படியா சொல்லுவீங்க? அப்போ அந்த இடத்துல பலவீனமாக்குறீங்க சார் நீங்கள் விஜயை. கண்டிப்பாக விஜய் அந்த இடத்துல பலவீனம் வந்து உங்கள் தலைவருக்கும் திரும்ப வந்து ஒரு கூட்டணி கட்சி தலைவருக்கும், கூட்டணியும் கிடையாது அது சொல்ல முடியாது, கூட்டணின்னு அவங்க சொல்லலை, ஒரு ஆதரவு தரக்கூடிய கட்சிக்கும் முதலமைச்சருக்கும் உள்ள பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வார்த்தையால் வர்ணிக்க முடியாதுங்க. அண்ணன் திருமா அவர்கள் அந்த சூழலில் அவர் வந்து பத்திரிகையாளர் கேள்வி எதிர்கொள்ளும் போது அப்படி சொல்கிறார். ஆனால் எங்கள் தலைவருக்கும் அண்ணன் திருமாவுக்கும் உள்ள அந்த உறவு வந்து, அந்த பந்தம் வந்து வெறும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அப்படி சொல்லுவீங்களா நீங்கள்? அப்புறம் ஏதாவது நான் பேச போகிறேன் சார். ஆனால் இங்கே இருக்க வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணுறாரு. நீங்கள் பாருங்க என்ன விஜய் வந்து நீங்கள் ஒன்றா உற்று நோக்குங்களேன். ஆனால் ஒரு விஷயம், பாஜகவுக்கு ஆள் காட்டி கொடுத்துட்டீங்க இப்போ நீங்கள். அடுத்து இல்லை சார் ஆதவர்த்தினா நான் பாருங்க, நான் என்னை எந்த ஜெயிலில், திகார் ஜெயிலில் போட்டாலும் சொல்லுவேன், அந்தமான் ஜெயிலில் போட்டால் நான் அதுக்கெல்லாம் பயப்படுறவங்க கிடையாது. விஜய்க்கு வந்து கோடாரி காம்பே வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர்த்தினா தான், இன்னொரு ஏக்நாத் ஷிண்டே ஆதவர்த்தினா தான், அவ்வளோதான். தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. நன்றி சார்.